ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கலாத்திற்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் சுயத்தை மையப்படுத்தி ஜீவிக்கின்ற வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவை அவர் மையப்படுத்தி வாழ்வதற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர். ஆகையால் தான் நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தன்னை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன் என்றும், கிறிஸ்துவின் சிலுவையின் காயத்தின் தழும்புகளை சரீரத்தில் அணிந்தவர் என்றும், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேலாண்மை பாராட்ட மாட்டேன் என்றும் அவர் அறிக்கை செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுயத்தையும் மாம்சத்தையும் உலகத்தையும் மையப்படுத்தி வாழ்வதை பரிபூர்ணமாய் விட்டு சிலுவையை மையப்படுத்தினவர்களாக, சிலுவை நாதரை மையப்படுத்தினவர்களாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் அல்ல, கிறிஸ்துவே என்று அவர் சொன்னதான அந்த வார்த்தையானது அவர் அப்படியே சொல்லி அறிக்கையிட்ட சூழ்நிலையை நான் பார்க்கிறதான பொழுது, பேதுரு எருசலேமிலிருந்து முதலாய் பிரஜாதிகளுக்கென்று நிறுவப்பட்ட அந்தியோக்கியா சபைக்கு அவர் கடந்து வருகிறார். வந்தவுடன் பிரஜாதிகளோடு ஐக்கியம் கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறவராக காணப்பட்டார். ஆனால் யாக்கோபினால் அனுப்பப்பட்ட சில யூதர்கள் எருசலேமிலிருந்து வந்த பொழுது அவர்களுக்கு பயந்தவராக புறஜாதிகளோடு ஐக்கியம் கொள்ளுவதையும் சாப்பிடுவதையும் அவர் தவிர்த்து விலகுகிறார். அவரோடு சேர்ந்து வந்த மற்ற யூதர்களும் பர்னபாவும் மாய்மாலம் பண்ணினார்கள். இப்படி ஏற்கனவே கொர்நேலியுவின் காரியத்தில் கர்த்தர் ஜனங்களிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தின் மூலம் அவனுக்கு தெளிவாக வெளிப்படுத்தி இருந்தும், பேதுரு இன்னும் சுயத்தை மையப்படுத்தி யூத மார்க்கத்தை முக்கியப்படுத்தி புறஜாதிகளை அற்பமாக கருதி மாய்மானம் பண்ணுகிறவாக காணப்படுகிறார். இப்படி சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்ப பேதுரு நடவாததை பவுல் கண்டு அவனை முகமுகமாய் எதிர்த்து நீ செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுகிறார். இந்த நிலையில் தன்னை குறித்து பவுல் கூறுகிறதான பொழுது, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சாட்சி பகிர்கிறது என பார்க்கிறோம். கர்த்தருடைய தேவன் பிள்ளைகளே, நான் என்று சொல்லுவதையும் நம்முடைய சுயத்தையும் நம்முடைய சமுதாயம் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய மேட்டிமை சகலவற்றையும் விட்டு வெளியே வந்து எல்லாம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்கள். கிறிஸ்துவிலிருந்து அந்த தாழ்மையின் சுபாவம், கீழ்ப்படிதல், நீதி, பரிசுத்தம், ஆத்தும பாரம் நமக்குள்ள நாட்களை கடந்து வரட்டும். நம்மை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாக அவர் நம்மில் பெருகும்படிக்கு இடம் கொடுக்கும்படியாக அந்த காலை பொழுதில் பரிபூர்ணமாய் உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் வாசனை உங்கள் மூலம் மற்றவர்கள் நடுவில் நிச்சயமாக வீசும். கிறிஸ்துவின் அந்த ஸ்தானாதிபதிகளாக காணப்படும்படியாய் தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டோம். இந்த காலை பொழுதிலே தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? அதிலிருந்து நாட்களே இனி கிறிஸ்து என்னுடைய வண்ணி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறான் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகுப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சொல்லி அப்பா எங்களை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கிற வார்த்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். Stay